இந்த வீடியோவில் நியமனத்தில் வெற்றியவர்களுக்கு பணி பட்டதாரி ஆசிரியர்கள் வலியுறுத்தல். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் வந்து ஒரு செய்தி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணது. சேலம் மாவட்டத்தை சேர்ந்த பட்டதாரி ஆசிரியர்கள் நேற்று கலெக்டர் அலுவலகத்தில் மனம் அளித்ததாக கூறிய அந்த மனுவில் என்னென்ன நடந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில். ஸோ இது வந்து ஒரு கோரிக்கையாக கொடுத்துருக்காங்க. அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி பட்டதாரி ஆசிரியர் சங்கங்கள் வந்து வலியுறுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பள்ளி மேலாண்மை குழு மூலம் எவ்வளோ ஆசிரியர்கள் வந்து நியமனிச்சிருக்காங்க அப்படின்ற தகவலையும், அது நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது ப்ளஸ் அகைன் திருப்பி வந்து ஆட் பண்ணது, அந்த தகவலையுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமன தேர்வு 2024 எந்த மந்த் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருடம் நடக்க பெறதுக்கும் இல்லை எத்தனை பேர் வந்து எக்ஸாம் எழுதுனாங்க, இதில் எவ்வளோ வேக்கண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2800 பேர் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அப்படின்ற ஒரு தகவல். இதில் நார்மலாக வந்து சொல்கிறக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது, அது வந்து பள்ளி மேலாண்மை குழு மூலம் வந்து எவ்வளோ பேர் வந்து அவங்க நிரப்பியிருக்காங்க அப்படின்றதையும். ஸோ இந்த இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டில் 2803 பேரை மட்டும் தேர்வு செய்திருப்பது வேதனையாக ஒன்று. எனவே காலி இடத்துக்கு ஏற்ப நியமன தேர்வில் வெற்றி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களை 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையான பள்ளிகளில் கற்பித்தல் பணியை தங்குதலின்றி மேம்படுத்த அரசு உத்தரவு வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செய்தித்தாள் நியூஸ் தான். பட் மனு வந்து கொடுத்துருக்காங்க, காலி பணியிடங்களை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நிறைய கோரிக்கைகள் வந்து இன்னமும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பல்வேறு இடத்துக்கு வந்து அமைச்சர் எங்கே இது வராங்களோ அந்த இடத்துக்கு போய் கொடுக்குறாங்க. சிஎம் செல் இது எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ரொம்ப நாளாகவே வந்து இந்த 2% பிரச்சனை வந்து நம்மளுக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கும் வந்து இப்போ இண்டிவிஜுவலாக வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து யார் வந்து அது தகுதி உள்ளவங்களுக்கான ஒரு தகவலை வந்து முதன்மை கல்வியாளர்கள் வந்து கலெக்ட் பண்ணி அவங்க மூலிமா இதெல்லாம் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க அந்த ப்ராசஸ்ஸு. ப்ளஸ் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலி பணிகளை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் கோரிக்கையை வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஜிடிஆர்பிக்கு இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் வந்து கொடுத்துருந்தாங்க டிஆர்பியில் வந்து. ஸோ அந்த கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லெட்டர்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் வந்து மிக விரைவில் வந்து பட்டதாரி ஆசிரியருக்கான தகவல் வந்து கண்டிப்பாக வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து தருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா டிஆர்பி வந்து பிஜிடிஆர்பி ரிலேட்டடாக இப்போ ரீசெண்டாக அடிஷ்னல் லிஸ்ட்டில் விட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பிலேருந்து வெரிஃபிகேஷனுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அவங்க கடிதம் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் இந்த பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து ஒரு நல்ல ஒரு தகவல் வரும் அப்படின்றது ஒரு முன்னுதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து காலி பணிகளை அதிகப்படுத்தி கொடுக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஒரு பர் இயருக்கு இல்லைன்னா ஒரு 2 டைம் 3 டைம் நம்ம எக்ஸாம் எழுதி இந்த 12 வருஷத்தில் அப்படின்றப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000னா கூட நம்மளுக்கு எவ்வளோ வந்து வேக்கன்சி வந்து நேரம் ஃபில் ஆகிருக்கும். அப்படின்ற பட்சத்தில் எல்லாமே வந்து இந்த தற்காலிக ஆசிரியர்களை வச்சு நியமனம் பண்ணி குறைந்த காலி பணியிடங்களை மட்டுமே வந்து இப்போ வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு மன வருத்தத்துக்குரிய விஷயம். ஸோ இன்னும் வந்து காலி பணியிடங்கள் அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா இன்னும் வந்து மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து டெட்டை வந்து 1 டைம் இல்லை 2 டைம் இல்லை 3 டைம்லாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நியமன தேர்வு எழுதியும் பாஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபைனல் இதில் வந்து வரல அப்படின்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஸோ அவங்க இது மாதிரி காலி பணிகளை அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ அது வந்து அரசுக்கும் மற்ற கல்வி அலுவலருக்கும் மற்றும்
அமைச்சருக்கும் எல்லாத்துக்குமே வலியுறுத்திட்டு தான் இருக்கிறாங்க. சங்கங்கள் மூலயமாகவோ இல்லை தனிப்பட்ட முறை மூலயமாகவோ எப்படியோ வந்து இதை பற்றினா இந்த இது அகெயின் அதாவது என்னென்னா ஏதாவது ஒரு மூலியமாக அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்கள்ட்ட கொடுக்கணும் பேசணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இன்னும் வந்து அதுக்கான முறையான தகவல் வந்து இன்னும் வந்து வெளியிடலை வேக்கண்ட் இன்க்ரீஸ் பற்றி. ஸோ தொடர்ந்து கோரிக்கையை வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நம்பிக்கையோடு இருக்கலாம். ஸோ என்ன வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.